தக்காளி சாதம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் தம் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட் தான் இங்கே வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ், மேரினேட் பண்ண சிக்கன், புதினா, மல்லி, தயிர், ஆயில், கீ. மசாலா பொடியில் வந்துட்டு மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் வச்சுருக்கேன், தனி மிளகாய் பொடி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், அவ்வளோதான். வெங்காயம் தம் போடுறதுக்கு தாளித்து வச்சுருக்கேன். லெமன் ½ பீஸ், தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி. இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான ஆயில், இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இந்த கறி மசாலா பட்டை போட்டுருவோம். பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, இந்த பொருள் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அந்த மசாலா ஐட்டத்தை போடுறோம். மேரினேட் பண்ணி சிக்கன் போடலாம். இந்த டைமில் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ½ லெமன், தயிர், புதினா. அந்த அரைச்ச தண்ணி பேலன்ஸ் இருக்கும், அது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ சிக்கன் நம்ம இந்த ஊற்றின தண்ணி, தயிர் இதுலேயே கொஞ்சம் வெந்திருக்கும், நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா எண்ணெயில் வேறு வதங்குது. ஸோ சிக்கன் நல்லாவே வெந்துடும். நம்ம தம் போடும்போது இவ்வளோ வறுத்துட்டு இருந்தால் போதும். இந்த 1 kg ரைஸை நான் தனியாக குக் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸை தனியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 10 minutes மட்டும் ஊற வச்சு நீங்கள் அந்த இதோட மிக்ஸ் பண்ணி போடணும். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். ஒரு 70% குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதை அதோட பிரியாணியோட ஆட் பண்ண போகிறோம், அந்த சிக்கனோட.
வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை மேலே போடணும். கொத்தமல்லி, அப்புறம் புதினா, கொஞ்சம் கீ. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுடலாம். போட போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டால் போதும், பிரியாணி வெந்துடும். இப்போ பிரியாணி தம் போட்டு ரெடியாக இருக்குது. தம் போட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ அழகாக குக்காகி வந்திருக்குன்னு. அந்த சிக்கன்லாம் பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க தம் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டான தம் பிரியாணி ரெடி. டேஸ்ட் வேறு லெவல்.